Know your health inside out with sleep tracking on the Galaxy Watch 6. Hey, hi. இப்போ என் கையில் இருக்கிறது தான் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 6. இது என்ன பார்க்க அதே மாதிரி தானே இருக்குது, என்ன பண்ணியிருக்க போகிறாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பீங்க. ஆக்சுவலாக சாம்சங் உருத்தா சில அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்களா. அதில் முதல்ல அவங்க பேசுறது பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளே 20% போன ஜென்ரேஷனோட பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்களா. 30% பெசில்ஸ்மே கம்மியாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பெசில்ஸ் தெரிய தான் செய்யுது, உங்களாலையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பட் டியூரபிலிட்டிக்கு எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டில் இந்த அளவுக்கு வேற எந்த வாட்சஸ்லையும் கொடுப்பாங்களான்னு தெரியல. சஃபேர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்மர் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரப்படி அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக கண்டிப்பாக தாங்கும். இன்னொரு பெரிய அப்கிரேடாக அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, உச்சி வெயில நம்ம நின்று யூஸ் பண்ணாலும் ஃபுல் பிரைட்னஸ்ல பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பளிர்னு தெரியும். இதில் இன்னொரு வேரியன்ட்டும் இருக்கு, கிளாசிக் அப்படின்ற வேரியன்ட். அது ரொட்டேட்டிங் பெசில்ஸோட நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பல ஜென்ரேஷன்ல பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இந்த வாட்ச் 6 சீரிஸ்லையும் கிளாசிக் அப்படின்ற மாடல் கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரி வந்து போன ஜென்ரேஷன்ல வந்து 21% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 30 மினிட்ஸ்ல 45% சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்க. பட் ரியல் டே லைஃப் யூஸ்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:21 இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபுல் டே பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் எந்த அளவுக்கு தாங்குது அப்படின்றத லெட்ஸ் see. அண்ட் இன்னும் முக்கியமாக இந்த வாட்ச்ல ஒரு பெரிய அப்கிரேடாக சாம்சங் பேசுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ எவ்வளோ? 500 சார். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களால் வாட்ச்ல டேப் டு பே வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். நல்லா இருக்குல்ல? ஸோ இது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக வாட்ச்ல வந்து சாம்சங் கொண்டு வந்திருக்காங்களா. இதுக்கு முன்னாடி சாம்சங் ஃபோனில் யூஸ் பண்ணிருப்போம். இங்கே எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாம்சங் ஃபோனில் அந்த சாம்சங் வாலெட்டை யூஸ் பண்ணி தானே பே பண்ணுறோம். அதை இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா சிங்க் பண்ணி இந்த கார்ட்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணி இப்படி டேப் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு பே ஆயிடுது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபியூச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வாட்ச்லையும் இனிமேல் வந்தால் கூட ஆச்சரியத்துக்கு கிடையாது. அப்புறம் வந்து இதில் வந்து ஸ்லீப் கோச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாம். இது என்ன அப்படின்னா, பொதுவாகவே இப்போ வர எல்லா ஸ்மார்ட் வாட்சும் நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோம் அப்படின்றத வந்து ட்ராக் பண்ணும். அந்த ட்ராக்கிங் டீட்டெயிலை வச்சு நம்மளுக்கு ஸ்லீப்பிங் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று ஷோ ஆகுது. நம்ம எவ்வளோ நேரம் டீப் ஸ்லீப் போனோம், எப்பப்பெல்லாம் எந்திரிச்சோம், அதனால நம்மளுக்கு மென்டல் ரெக்கவரி எவ்வளோ வந்திருக்கு, பிசிக்கல் ரெக்கவரி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற பாயிண்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி இந்த ஸ்கோர் வந்து வருது. அந்த ஸ்கோருக்கு ஏற்றாப்புல அடுத்து வர ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டயத்துக்கு தூங்கிடுங்க, இந்த டயத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஸோ தூங்குறதுக்கு தூங்க சொல்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்ச், அந்த வாட்ச்ல இப்படி ஒரு ஃபீச்சர். ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, எத்தனை பேர் வந்து தூங்குறப்ப கையில வாட்சை கட்டிட்டு தூங்குவீங்க? நான்லாம் பண்ண மாட்டேன். நீங்க யாராவது பண்ணுவீங்களா? அப்புறம் பர்ஃபார்மன்ஸ்க்கு Exynos W930 அப்படின்ற 5 நானோமீட்டர் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது போன ஜெனரேஷன் வாட்ச் இருக்குல்ல, அதை விட 34% வந்து ஃபாஸ்டா ஆப்லாம் ஓப்பன் ஆகும்னாங்க. நாங்களும் யூஸ் பண்ணி பார்த்தவரை டக்குன்னு ஆப்லாம் ஓப்பன் ஆகுது. யூஸ் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கு. ரேமை பொறுத்தவரை 2GB ரேமா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 16GB. கனெக்டிவிட்டிலையும் எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்காங்க. லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 இருக்கு, வைஃபை கொடுத்துருக்காங்க. வைஃபைல 2.4 GHz சப்போர்ட் இருக்கு. நீங்க 5 GHz யூஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸ் GPS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேப் பண்ணி பே பண்றதே கவனிச்சிருப்பீங்க. NFC சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இன்டர்நெட் யூஸ் பண்ணனும்னு நினைக்கிறீங்க அப்படினா LTE வேரியன்ட்ஸும் இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நிறைய நியூ வாட்ச் ஃபேஸஸ் வந்திருக்கு. நம்மளோட செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஹெல்த் மோட்டிவேஷன் இது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி யூனிக்காவும் இருந்துச்சு, பார்க்கவும் டிஃபரெண்டா இருந்துச்சு, நல்லா இருந்தது. அண்ட் நிறைய புது ஸ்ட்ராப்ஸும் வந்திருக்கு. பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதுல நம்மட்ட இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 இருக்கு. 2 பாத்தீங்கன்னா ஹைபிரிட் எக்கோ லெதர் பேண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பேண்ட். லெதர் ஸ்ட்ராப் இது நல்லா இருக்குங்க. இது ஆல்ரெடி நம்ம வாட்ச் 5 சீரிஸ்ல பார்த்த மாதிரியே தான் இருக்கு. ஸோ இந்த லெதர் ஸ்ட்ராப் வந்து 2 கலர்ல அவைலபிள் இருக்கு. எப்பயும் போல ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ் தான் மேக் பண்ணிருக்காங்க. இதுல என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒன் கிளிக் அட்டாச் அண்ட் டிட்டாச். அதாவது இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ல வந்து அந்த ஸ்ட்ராப் கொடுத்திருப்பாங்க. பட் இப்ப இப்படி ஒரு கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம், இப்படி ஒரு கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா வெளியே எடுத்துக்கலாம். அவங்கவுங்க கைக்கு ஏத்தாப்புல நீங்களே வந்து ஸ்ட்ராப் சூஸ் பண்ணிக்கலாம். கையோட வாட்ச் பாக்ஸ்க்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்றத பாத்துருவோம். வாட்ச் பாக்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. உள்ள முதல்ல வாட்ச் இருந்தது, அதுக்கப்புறம் இதை சார்ஜ் பண்றதுக்கான சார்ஜர், ஒரு சில பேப்பர்ஸ். இப்போ எக்ஸாக்டா டைம் பாத்தீங்கன்னா 1:13. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேல வெளியே போய் ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு அப்படிதான் வந்தோம். இந்த 2.5 மணி நேரம் இந்த வாட்ச் என் கையில தான் கட்டினேன். என் போனோட சிங்க் ஆயிருந்துச்சு. அந்த டைமிங்லையும் கால் பேசுறது, யூஸ் பண்றது எல்லாம் பண்ணோம். இப்போ இதோட பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா 83% இருக்கு. வாட்சோட OS அப்படின்னு பார்த்தோம்னா Wear OS தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்டேட்ஸை பொறுத்தவரை சாம்சங் கிட்ட பிரச்சனை இல்லை, கன் மாதிரி வந்துடும். அண்ட் இதுல இம்ப்ரோவைசேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமரா கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, அது போன ஜென்ரேஷன் காட்டில இன்னும் அந்த சிங்க்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்டா யூஸ் பண்ண முடியுது. அண்ட் சாம்சங் வாட்ச்ல எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்க ஆப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நம்ம போன் மாதிரி இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஸ்டோர் இருக்கும். அதுல நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் நீங்க ஒரு பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூடியூப் மியூசிக், ஸ்பாட்டிஃபை இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஆன்லைன்ல நீங்க பாட்டு கேட்டுக்கலாம். கூகுள் மேப் யூஸ் பண்ணலாம்.
பண்ணலாம், சில கேம்ஸ் இருக்கும். ஏன் வாட்ஸ்அப் யூஸ் பண்றனா கூட ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃபிளெட்ஜா பாத்தீங்கன்னா இந்த வாட்ச்லயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு போன்ல பண்ற முக்காவாசி விஷயத்தை வாட்ச்லயே பண்ண முடியுது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 வருஷத்துல எதுக்கு போன், வாட்ச்லயே எல்லாத்தையும் மண்டு போ அப்படின்ற அளவுக்கு வந்தாலும் கூட ஆச்சரியத்துக்கு கிடையாது. அண்ட் யூசுவலாவே சாம்சங் வாட்ச்ல ஃபிட்னஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கும், உள்ள என்னென்ன இருக்குன்னு பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு நாள் போயிடும். இதுல இப்ப பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு ஃபிட்னஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்றோமோ அதுக்கு ஏத்தாப்புல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுல எவ்வளவு கேலரி பர்ன் பண்ணிருக்கு, என்னென்னலாம் பண்ணிருக்கோம் அப்படின்ற அந்த டேட்டாவும் பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டா பார்க்க முடியும். இதுல முக்கியமானதே மிச்ச ஆண்ட்ராய்டு வாட்சஸை கம்பேர் பண்றப்ப இந்த டேட்டாஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அக்யூரசி இன்னும் பெட்டரா இருக்கும். ஆட்டோ டிடெக்ஷன் பாத்தீங்கன்னா இருக்கும். லைக் கொஞ்சம் தூரம் நம்ம வாக்கிங் போறோம் அப்படின்றத டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த மோட் போயிடும். நம்ம எவ்வளவு தூரம் வாக்கிங் போனோம், எவ்வளவு கேலரி பர்ன் இருக்கு அப்படின்ற ஷோ ஆகும். அண்ட் கால் பேசுறதுக்குமே ஆண்ட்ராய்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு நான் யூஸ் பண்ண வர பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் வாட்சஸ் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நான் நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கேன். ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ என் வாய்ஸ் எப்படி கேக்குது? கிளியரா கேக்குது, கிறிஸ்பா கேக்குது. என்ன ப்ரோ? கிளியர் அண்ட் கிறிஸ்பா கேக்குது. கிளியர் அண்ட் கிறிஸ்பா கேக்குதா? சும்மா சொல்றீங்களா இல்ல நிஜமா சொல்றீங்களா? நிஜமாதான். ஓகே. ஆனா எனக்கு நீங்க பேசுறது வந்து கொஞ்சம் கம்மியா லவுடா தான் கேக்குது. ஏன்னா நடு ரோட்ல நின்னு பேசுறேன். பட் ஓரளவு ஹியரபிள். ஆனா நீங்க பேசுறது நிஜமாவே சூப்பரா கேக்குது. அப்படியாங்க? ஆமா சொன்னல்ல. அதே மாதிரி எல்லா ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்க மாதிரி இதுலயும் ஹார்ட் ரேட் செக் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெஸ் லெவல் செக் பண்ணிக்கலாம், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஃபாலோ பண்ணிக்கிற முடியும். TWSலாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி உங்களால பாட்டு கேட்டுக்கிற முடியும். இன்கேஸ் கேலக்ஸி பட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை சீம்லெஸ்ஸா கனெக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி எல்லா ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒன்னா இந்த ஒரே ஸ்மார்ட் வாட்ச்ல உங்களால வந்து பாத்துக்கிற முடியும். இதுல நான் மெயினா பாக்குறதுன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டேட்டா அக்யூரசி மிச்ச எல்லா ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் வாட்சஸை கம்பேர் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா அக்யூரசி இதுல எப்பயுமே பெட்டரா இருக்கும். சோ அப்படி பார்க்கையில இந்த வாட்ச் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் யூ ஆர் a Samsung யூசர் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது ஒரு டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்ப மிச்ச ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கவங்களா செட் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா Samsung Wearable அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்ணி இந்த வாட்சை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் Samsung யூசர் யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா அது வேற ரகம். பிரைஸ் வந்து இப்ப நான் கையில கட்டியிருக்க இந்த வேரியண்டோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 30,000. இன் கேஸ் நீங்க ப்ரீ புக் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல பெனிஃபிட்ஸ் ஒரு 10,000 போக 20,000க்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச் வந்து உங்களால வாங்கிக்க முடியும். கிளாசிக் பாத்தீங்கன்னா 37,000 வருது. அது ஒரு 10,000 பெனிஃபிட்லாம் போக 27,000க்கு உங்களால வாங்கிக்க முடியும். அதுக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த டயலர் பிளஸ் ஒரு சில கெஸ்டர்ஸ் மட்டும் மாறும். மிச்சபடி ரெண்டுமே ஒரே வாட்ச் தான், ஒரே டிசைன் தான், ஒரே ஸ்ட்ராப்பும் செட் ஆகும். பேட்டரியுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சோ இந்த வரைக்கும் ஒரு இம்ப்ரெஷனா பார்க்கல பாத்தீங்க அப்படின்னா இவ்ளோ ஃபீச்சர்ஸ், இந்த குவாலிட்டி, உங்களோட ஈகோ சிஸ்டம், இந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் வேற எந்த ஆண்ட்ராய்டு வாட்ச்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு क्वेश्चन மார்க் தான். சோ அந்த வகையில வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்ற காரணத்தினால இப்போதைக்கு இது நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுப்பா. ஸோ இப்போ எக்ஸாக்டான டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:14. இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்கு ராஜேஷ் பார்த்து சொல்லுங்க. அப்படியே கிளிக் பண்ணுங்க. 56 கிட்டத்தட்ட ஒரு 50% கூட காலி ஆகலை. தாராளமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 நாள் நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணால் கூட பண்ண முடியும். பேட்டரி லைஃப் போன ஜென்ரேஷனோட நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பரவாயில்ல, எதிர்பார்க்கல. இன்னைக்கு டே ஃபுல்லா மேக்ஸிமம் எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ இந்த வாட்சை யூஸ் பண்ணி மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணிருக்கோம் நம்புறோம். இதுவே போதுமா இல்ல இந்த வாட்சை மட்டுமே ஒரு 1 டே ஃபுல்லா யூஸ் பண்ணி ரியல் டே லைஃப்ல எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லுங்க. மேபி அதை முடிஞ்சு அப்படின்னா வாட்ச் 6 கிளாசிக் இருக்குல்ல, அது கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் இதை பத்தி ஏதாவது டவுட் இருக்கு, இது எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்ற பல விஷயங்களை கமெண்ட்ல பேசலாம். சரியா? இப்போ சீரியஸ்லி செம்ம தூக்கம் வருது, கண்ணெல்லாம் பாருங்க அப்படி சொல்லிட்டு வருது. ஸோ குட் நைட். அம்மா